Hi friends, welcome back to Speedy TV. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா இன்னைக்கு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. விதவிதமா சமையல் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். சோ கொஞ்சம் வித்தியாசமா பிரியாணி பண்ணலாம்னு இருக்கேன். பிரியாணினால எல்லாருக்கும் கொஞ்சம் போரா இருக்கும். சிக்கன் மட்டன் நார்மலா செய்யற பிரியாணி சாப்பிட்டு எல்லாருக்கும் போர் அடிக்கும். இன்னைக்கு வந்து சிக்கன்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிரியாணி செய்ய போறோம். ஏன்னா சிக்கன் டிக்கா பிரியாணி. சிக்கனை வந்து டிக்கா மாதிரி பண்ணி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லேயர் மாதிரி பிரியாணியை வந்து பண்ண போறோம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப புதுமையான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி ரொம்ப செய்ய ரொம்ப ஈஸி தான். பாக்குறதுக்கு ரொம்ப இவ்வளவு பெரிய லென்த் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா செய்ய ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப கம்மியான டைமிங் தான் இருக்கும். சோ இந்த சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு தேவையான சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்து தண்ணீர் எல்லாம் அலசி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்ன கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க வந்து பாத்திரத்துல வந்து உல வச்சிருக்கேன் பிரியாணி குண்டால. நம்ம வந்து இன்னைக்கு லேயர் பிரியாணி மாதிரி தான் செய்ய போறோம். அதுல பட்டை கிராம்லாம் சேர்த்து அரிசி சேர்த்து வடிச்சுட்டு அதுக்கு லேயர் போட போறோம். அதுக்காக உல இருக்கு. சோ சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஒரு பவுல்ல கொட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து கலந்து நம்ம பிரியாணி இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கு. அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட வந்து கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்தேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ நீங்கள் வேணால் லெமன் வேணால் கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ உலையும் கொதிச்சிருச்சு. ஒரு 1.25 கிலோ கிட்ட பிரியாணி அரிசி எடுத்துருந்தோம். அது சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துருந்த அந்த சிக்கன் மசாலா தடவை சிக்கன் எல்லாத்தையும் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ சிக்கன் பொரிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவரு, அப்படியே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. பார்க்கவும் அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சாப்பாடு வந்து பாதி அளவுக்கு நல்லா குக் ஆனதால் அது எடுத்து நான் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த சமயத்துக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. சிக்கன் நல்லா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. அதை எடுத்து நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. பிரியாணி குண்டான நம்ம சாப்பாடு வச்சோம்னா அதே குண்டான வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக சேர்த்தேன். சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அது கூடவே பச்சை மிளகாய், அது கூடவே தக்காளி. ஸோ நான் வந்து பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததால் நான் போயிட்டு அப்புறம் அம்பிகா சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், தயிர், அப்புறம் பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா தடவின சிக்கன் இந்த கொஞ்சம் மசாலா வந்து தண்ணி கரைச்சி ஊற்றணும். அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள், இது கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி வந்து இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம வடித்த சாப்பாடை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ லேயர் போட்டுக்க போகிறோம். நீங்கள் வந்து இதை 2-3 லேயரும் போட்டுக்கலாம். நான் ஒரு சிங்கிள் லேயர் தான் போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே சாப்பாடு, அதுக்கு மேலே கிரேவி, அதுக்கு மேலே சாப்பாடு, அதுக்கு மேலே கிரேவி, அதுக்கு மேலே சிக்கன் அப்படின்னு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து நான் குங்குமப்பூ வந்து லைட்டாக வந்து பாலில் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை லைட்டாக தெளிச்சுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ பார்க்கவே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்ட்டு. சிக்கன் டிக்கா பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யுது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ திறக்கும் போதே கமகமன்னு அவ்வளோ ஒரு வாசனைங்க.
இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிச்சான ஹோட்டலில் தான் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஒரே ஒரு டைம் வந்து மூணாறு எங்கேயோ சம்திங் போகும்போது சாப்பிட்ருக்கோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. ஆனால் எனக்கு சிக்கன் வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான், 1 கிலோ சிக்கனு 1.25 கிலோ கிட்ட அரிசி சேர்த்தோம். நீங்கள் இதே ஈக்குவலாக சேர்க்குறீங்க, இன்னும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் சேர்த்தோன்னா கொஞ்சம் அதிக பீசஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து பிரியாணிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய சூடான சிக்கன் டிக்கா பிரியாணி அருமையா ரெடியா இருக்குங்க. அப்படியே பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. வாசனை அதுக்கு மேல இருக்கு. நான் சாப்பிட போறேன். உங்களுக்குலாம் எச்சு ஊறும், என்ன பண்றது, நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. பிரியாணி நல்லா காரம் சாரமா செம டேஸ்டா இருக்குங்க. அது புதுசா இன்னைக்கு நான் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி வந்து சிக்கன் பிரியாணி நிறைய செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சு டிக்காவா ரெடி பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல. இன்னைக்கு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. நல்லா இந்த மைல்டான காரம் டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க. வெளியில வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழைக்கும் சுட சுட பிரியாணி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான சூப்பரான ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.